ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். உத்தம சரித்திரத்தில் 7வது அத்தியாயம் சண்டமுண்டர்கள் வதம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தூம்ரலோச்சனன் கொல்லப்பட்டு அவன் சைன்யம் முழுக்க அழிஞ்சதும் தேவியை கொண்டு வர சும்பன் சண்டன் முண்டன்கிற அசுரர்களுக்கு கட்டளையிடுறான். சண்டமுண்டர்கள் சதுரக படைகளோடையும் அசுரர்களோடையும் ஆயுத பாணிகளாக புறப்பட்டனர். மலையரசின் பொன்மயமான பெரிய சிகரத்தில் சிங்கத்தின் மீது புன்முறுவலுடன் வீற்றிருந்த தேவியை அவர்கள் கண்டனர். அவளை பார்த்ததும் சிலர் பரபரப்புடன் பிடிக்க முயற்சி செய்தனர். வில்லை வளைத்து கொண்டும் வாளை உருவிக்கொண்டும் சிலர் அவளை நெருங்கினர். அம்பிகை அப்போது எதிரிகளை பார்த்து மிகவும் கோபமடைந்தாள். கோபத்தால் அம்பிகையின் முகம் அப்போது மை வண்ணத்துக்கு மாறித்து. தேவி கோபத்தில் புருவத்தை நெரிக்கரிச்சே அவளது நெற்றியிலிருந்து பயங்கர முகமுடைய காளியானவள் கத்தியும் பாசக்கயிறும் கையில் வைத்து கொண்டு வெளிவந்தாள். விசித்திரமான கபாலங்கள் கோர்க்கப்பட்ட தண்டத்தை கையில் ஏந்தி கொண்டு நரமாலையை பூஷணமாக அணிஞ்சுண்டு புலித்தோலாடை அணிந்து உடம்புல மாமிசமெல்லாம் வறண்டு பயங்கர தோற்றத்தோடு பரந்த முகத்தோடு நீண்டு சுழன்று தொங்கும் நாக்குடனும் குழிந்தும் சிவந்ததுமான கண்களுடனும் நரம்புகள் அதிர கர்ஜித்து 8 திசைகளிலும் வியாபித்திருந்தாள். மிக விரைவாக அந்த அசுரர்களின் எதிரில் குதித்து அரக்கர்களை அடித்தாள். பிறகு அவர்களை விழுங்கினாள். யானைப்படையின் பின்புறம் இருந்தவர் யானைப்பாகர், போர் வீரர்கள், மணிகள் எல்லாவற்றுடனும் யானைகளை ஒரே கையால் எடுத்து விழுங்கினாள். அவ்வாறே குதிரைப்படைகளையும் குதிரைகள், தேர், சாரதிகளுடன் வாயில் போட்டு பயங்கர ஓசையுடன் பற்களால் கடித்து தின்றாள். ஒருவனின் கேசத்தையும் ஒருவனின் கழுத்தையும் பிடித்தாள். சிலரை காலால் மிதித்தும் நெஞ்சில் உரத்தால் அடித்தும் கொன்றாள். அசுரர்கள் விட்ட சஸ்திரங்களையும் மகா அஸ்திரங்களையும் தன் வாயில் வாங்கி கோபத்தோடு கடித்து விழுங்கினாள். வலியவர்களும் கொடியவர்களுமான அசுரசேனை முழுவதையும் சிலரை அடித்தும் சிலரை விழுங்கியும் அழித்தாள். சிலர் வாளால் கொல்லப்பட்டனர். சிலர் கட்வாங்கத்தால் தாக்கி வீழ்த்தப்பட்டனர். சிலர் பற்களின் நுனிகளில் அரைக்கப்பட்டு மாண்டனர். அசுரசேனை முழுவதும் ஒரு கணத்தில் வீழ்ந்ததைக் கண்டு சண்டன் மிகவும் பயங்கர வடிவுடைய அந்த காளி தேவியை நோக்கி ஓடினான். சண்டன் பயங்கர பார்வையுடைய அந்த தேவியை பயங்கரமான அம்புகளாலும் முண்டன் ஆயிரக்கணக்கான சக்கரங்களாலும் மறைத்தனர். அநேக சக்கரங்கள் தேவியின் வாயில் புகுந்தது. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, சூரிய பிம்பங்கள் மேகத்திடையே புகுந்தார் போல இருந்தது. பயங்கரமாக கர்ஜித்து கொண்டு பார்க்க கூசும் அளவு வாயில் பிரகாசிக்கும் பற்களோடு காளிதேவி அதிக சினத்துடன் கொடூரமாக சிரித்தாள். அவளுடைய பெருமைமிகு சிங்கத்தின் மேலேறி சண்டன் மீது பாய்ந்தாள். அவன் கேசத்தை பிடித்து அவன் தலையை வெட்டினாள். சண்டன் வீழ்ந்ததைக் கண்டு முண்டன் தேவி மேல் பாய்ந்தான். முண்டனையும் கோபத்துடன் வாளால் வெட்டி பூமியில் வீழ்த்தினாள். எஞ்சிய அசுர சைன்யம் சண்டனும் முண்டனும் வீழ்ந்ததை பார்த்ததும் பயத்தால் நடுங்கி 4 திசைகளிலும் ஓடிற்று. காளிதேவியோ சண்டனுடைய தலையையும் முண்டனுடைய முண்டத்தையும் கைகளில் ஏந்தி கொண்டு உரத்த சிரிப்புடன் சண்டிகாதேவியை நோக்கி, இந்த யுத்த யாகத்தில் சண்டமுண்டர்களான பெரிய பிராணிகள் 2 என்னால் கொல்லப்பட்டு உன்னிடம் சேர்க்கப்பட்டன. சும்ப நிசும்பர்களை நீயே கொல்லப்போகிறாய் அப்படின்னு சொல்கிறார். அசுர வீரர்களான சண்டமுண்டர்கள் காளியால் கொண்டு வரப்பட்டதை பார்த்த சண்டிகாதேவி காளியை பார்த்து, சண்டனையும் முண்டனையும் நீ கொண்டு வந்ததால் சாமுண்டா என நீ உலகில் பிரசித்தி பெறப் போகிறாய் அப்படின்னு இனிய மதுர மொழிகளால் சொல்கிறா. இத்தோட உத்தம சரித்திரத்தில் 7ஆம் அத்தியாயம் முடியறது. ஸ்ரீமதி ஸ்ரீலதா பாலாஜியின் இனிமையான பாடலோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். நாளைக்கு மேற்கொண்டு பார்ப்போம். அன்னை பராசக்தியே துணை. दुर्गा लक्ष्मी सरस्वती देविயை துதி மனமே நல் மனமுடனே. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவியை துதி மனமே நல் மனமுடனே. என்றும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவியை துதி மனமே நல் மனமுடனே. ஸ்வர்க போகமய வாழ்வை அளிக்கும் சக்தி ஸ்வரூபிணி சங்கரி சாம்பவி
ஸ்வர்க போகமய வாழ்வை அளிக்கும் சக்தி ஸ்வரூபிணி சங்கரி சாம்பவி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவியை துதி மனமேனல் மனமுடனே நீர்மலமை அன்புடன் எந்நாளும் நீ பஜி மனமே நலம் பல பெறவே நீர்மலமை அன்புடன் எந்நாளும் நீ பஜி மனமே நலம் பல பெறவே வானவரும் புகழ் ஆனந்த ரூபியை வந்தனை செய் நவராத்திரியில் நாளும் வானவரும் புகழ் ஆனந்த ரூபியை வந்தனை செய் நவராத்திரியில் நாளும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவியை துதி மனமேனல் மனமுடனே என்றும் துதி மனமேனல் மனமுடனே.